ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் நாம் மெஷ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் அண்ட் பயஸ் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் சர்ஃபேஸ் ஆல்ரெடி மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் நம்ம வச்சிருக்கோம். நீங்கள் காம்பனண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா தெரியும் மிடில் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் நம்ம காம்பனண்ட்டாகவே வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த சைஸ் அண்ட் பயஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 2D பேஜுக்கு போகிறேன், ஆட்டோமெஷ் பேனல் போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் பயஸ்க்குள்ள ஆப்ஷன் போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். நான் வந்து இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 mm கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட், ட்ரையா, மிக்சட் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து மிக்சடே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன் வருது உங்களுக்கு. எலிமெண்ட் டு சர்ஃபேஸ் காம்பனன்ட், எலிமெண்ட் டு கரண்ட் காம்பனன்ட். சரி, இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். இப்போ மிடில் சர்ஃபேஸ் மாதிரி இன்னொரு ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சு. இப்போ போன வீடியோவில் பார்த்த மாதிரி அப்படின்னா எது கரண்ட்டாக இருக்கோ அதில் போய் உட்காரும் நம்ம மெஷ் பண்ணுறது. இதே எலிமெண்ட் டு சர்ஃபேஸ்னா நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சர்ஃபேஸில் வந்து மெஷிங் நடக்கும். ஓகேவா? ஸோ நாம செலக்ட் பண்ணியிருக்கிற சர்ஃபேஸ்ல நடக்கணும்னா இந்த ஆப்ஷன் வைக்கணும். அதாவது இந்த ஆப்ஷன் எலிமெண்ட் டு சர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ். சப்போஸ் கரண்ட் காம்பனன்ட்ல உட்காரணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா நம்பர் ஆஃப் நோட் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ அக்யூரசி ஆஃப் கால்குலேஷனும் கம்மியா இருக்கும். ஹையர் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி இருக்கும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ், இன்டராக்டிவ் இருக்கு. ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ மெஷ் கொடுக்கறதுக்கு. இன்டராக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் மெஷ். ஸோ தட் நீங்க அதுல வந்து இன்னொரு செகண்டரி பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்ஃபேஸ் எலிமெண்ட் சைஸ் மெஷ் டைப் இந்த பேனல்ல இருந்து இன்னொரு ஒரு பேனலுக்கு போகும். ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆட்டோமேட்டிக்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எலிமெண்ட் டு சர்ஃபேஸ், எலிமெண்ட் டு கரண்ட் காம்பனன்ட். அடுத்து இந்த இடத்துல பாருங்க மேப்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து டிக் மார்க் இருக்கு, ஸ்கியூ அப்படிங்கிறது வந்து டிக் மார்க் இருக்கு. ஸோ இந்த ஸ்கியூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கியூவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பேராமீட்டர் டு செக் த மெஷ் குவாலிட்டி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கியூனஸ்னால உங்களுக்கு வர ப்ராப்ளமை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நாம வந்து இதை வந்து செக்இன் பண்ணியே வச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு யூனிஃபார்ம் சைஸை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இதை வந்து செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு மெஷ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் திருப்பியும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஒரு சர்ஃபேஸ் நான் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மெஷ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல மெஷ் பண்ணும்போது எனக்கு இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா கீப் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ்ல நான் மெஷ் பண்ணும்போது வேற ஒரு சைஸ்ல நான் மெஷ் பண்றேன் அப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து எப்படி இருக்கணும் இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும், ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் வரும். கீப் கனெக்டிவிட்டி, ரீடூ கனெக்டிவிட்டி, பிரேக் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது நீங்க இந்த இடத்துல மெஷ் பண்றதுக்கும் இந்த இடத்துல மெஷ் பண்றதுக்கும் உள்ள அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க மெஷ் பண்ண சர்ஃபேஸ்க்கும் புதுசா மெஷ் பண்ண போற சர்ஃபேஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் வந்து மாத்துறேன் 10ன்னு. ஓகேவா? ஸோ இப்போ நான் மெஷ் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இது ஏன் நமக்கு இந்த மாதிரி வந்து ட்ரையாலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் லைன் பாக்குறீங்களா, அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் கொடுத்ததுனால மித்த எலிமெண்ட்ஸ்ல எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஈவன் தோ ஒரு பிளேனார் சர்ஃபேஸ், ஸ்ட்ரைட் சர்ஃபேஸ்ல வந்து ப்ராப்பரா மெஷ் இங்க வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி மெஷ் நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மெஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரையாஸ் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குள்ள உள்ள அந்த கனெக்ஷன் தான் காரணம். ஓகேவா? ஏன்னா நான் கீப் கனெக்டிவிட்டி அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனாலதான் அப்படி வந்திருக்கு. ஸோ இதுதான் கீப் கனெக்டிவிட்டியோட மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரிஜெக்ட் பண்றேன். செகண்ட் ஆப்ஷன் போறேன், பிரேக் கனெக்டிவிட்டி அப்படிங்கறத போறேன். ஸோ பிரேக் கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது இந்த சர்ஃபேஸ்க்கு தனியா இருக்கும், சர்ஃபேஸ்க்கு தனியா இருக்கும் மெஷ். ஸோ மெஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இதுல நான் கொடுத்த 10க்கு அழகா யூனிஃபார்ம் மெஷ் இருக்கு, இதுல நான் கொடுத்த சைஸ் 5க்கு யூனிஃபார்ம் மெஷ் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி கனெக்டட் அட் த இன்டர்ஃபேஸ். இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரேக் கனெக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதை ரிஜெக்ட் பண்றேன். ஸோ அடுத்து வந்து ரீடூ கனெக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீடூ கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பேசிக்கா என்ன பண்ணணும்னா நீங்க இப்போ மெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கரண்டா ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதுல மெஷ் பண்ணதுக்கு அப்புறமா பழைய சர்ஃபேஸ்ல உள்ளதையும் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெஷ்க்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரீடூ கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ பாருங்க, ஸோ நான் மெஷ் கொடுக்குறேன். இப்போ ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெஷ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த சர்ஃபேஸ் வந்து நான் செலக்டே பண்ணல, இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா ரீடோ கனெக்டிவிட்டியோட மீனிங் என்னன்னா ப்ரீவியஸா பண்ண மெஷ்ஷை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் எலிமெண்ட் சைஸ் 5 போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஸோ நான் கீப் கனெக்டிவிட்டி கொடுத்து நான் வந்து மெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ, அலைன், மேப் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ அலைன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும் அப்படின்னா நீங்க மிக்சட் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து விசிபிளாவே. ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. குவாட் இருக்கு, ட்ரையா இருக்கு, மிக்சட் இருக்கு, ஆர் ட்ரையா இருக்கு, குவாட் ஒன்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல மிக்சட் ஆப்ஷன் இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமா வரும். ஸோ அப்போ மெஷ் வந்து ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளோ மெஷ்ஷை கிரியேட் பண்றதுக்காக இந்த அலைன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குவாட் எலிமெண்ட்ஸும் ட்ரையாவும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த அலைன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேப் சைஸ் ஆப்ஷன் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதை நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குவாட் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல ஒரு சில இடத்துல ட்ரபிசியம் மாதிரி இருந்தது, ஒரு சில இடத்துல பெர்ஃபெக்ட் ரெக்டாங்குலர் இருந்தது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மா ஒரே சைஸ்ல இருக்கிறதுக்காக. அண்ட் ஸ்கியூ ஆப்ஷன் நான் முன்னாடியே நான் சொன்னதுதான். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது வந்து ஸ்கியூ எரர் இல்லாம கிரியேட் பண்றதுக்காக. ஏன்னா ஸ்கியூவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ் பேஜ்ல போயிட்டு செக் எலிமெண்ட்ஸ் பேனல் போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஜக்கோபியன், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, வேர் பேஜ் இதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்டர் தான் மெஷ் குவாலிட்டி செக் பண்றதுக்கு. அதுல வந்து மெஷ் குவாலிட்டி தப்பி போகாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்கியூ ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி தான் வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது எல்லாமே நான் சைட் வைஸ்ல தான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்டராக்டிவ் ஆப்ஷன் போறேன். ஸோ இதுல வந்து செகண்டரி பேனல்னு ஒன்று வரும் அப்படிங்கறத நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இடத்த வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஒரு YZ இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் வந்து நான் மெஷ் பண்றதுக்கு வந்து அந்த இன்டராக்டிவ் மோட்ல வச்சு மேனுவல் மெஷ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ்ல நாம வந்து ஸோ இப்போ நான் திருப்பி நான் வந்து மெஷ் கிளிக் பண்றேன். இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். மெஷ். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. டென்சிட்டி ஆப்ஷன் இருக்கு, பயாசிங் ஆப்ஷன் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் டென்சிட்டிக்குள்ள போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. அதே மாதிரி பயாசிங் குள்ள போனோம்னா அதுக்கு ஒரு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா மெஷ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெஷ் ஸ்டைல் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ செக் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா மெஷ் ஸ்டைல் ஆப்ஷன் போறோம். ஸோ இந்த மெஷ் ஸ்டைல் ஆப்ஷனுக்கு நான் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க உங்களுக்கு எலிமெண்ட் டைப் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க டாகிள் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு, செட் சர்ஃபேஸ், செட் ஆல்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் வேணுமோ நீங்க வந்து அதை மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது குவாடும் இருக்கு, ட்ரையாவும் இருக்கு. கரெக்டா? இப்போ சப்போஸ் நீங்க ட்ரையா மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரையாஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதுல வந்து செட் சர்ஃபேஸ் டாகிள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிள் காமிக்குது. இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னாலே தெரியும் குவாட் அண்ட் ட்ரையா காம்பினேஷன்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன மெஷ் கரண்டா இருக்கு அப்படிங்கறத இதை காமிக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த ஐக்கானை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லா ட்ரையாவா மாறப்போகுது. ஏன்னா இப்போ ட்ரையாவா மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாங்கிளா மாறிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விதமா நம்ம பண்ணலாம். இதே மாதிரி டாகிள் சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நீங்க டாகிள் சர்ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதுவாகவே ஐக்கானை மாத்தும். நீங்க பாத்துங்க, டாகிள் சர்ஃபேஸ் நான் பண்ணிட்டு இப்போ நான் இதை பண்ணும்போது குவாடா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ திருப்பி நான் மெஷ் பண்றேன். இப்போ முக்கவாசி எல்லாமே குவாட் எலிமெண்டாவே இதாக இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ மறுபடியும் நான் அதை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ குவாட் அண்ட் ட்ரையா மெஷ் அப்போ ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது வந்துருச்சு. ஸோ அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்றேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது. ஸோ மெஷ். ஸோ இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெஷ். இது வந்து குவாட்ஸ் ஒன்லி. ஸோ இது பண்ணி குவாட்ஸ் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமா நீங்க பண்ணலாம். செட் சர்ஃபேஸ் ஆப்ஷன் போயிட்டு நீங்க இங்க மாத்திட்டு அப்புறம் இந்த ஐக்கானை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்ல டாகிள் சர்ஃபேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி மாத்தலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் டைப். ஸோ இப்போ நாம வந்து மிக்ஸ்டே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பண்ணிக்கலாம். நீங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து மெஷ் மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாகிள் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிசைட் அதாவது சாஃப்ட்வேரே முடிவு பண்ணிக்கலாம் என்ன மாதிரி மெஷ் எலிமெண்ட்ஸ் வந்து மேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரெக்டாங்கிள் மாதிரி மேப் பண்ணணுமா அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் மாதிரி மேப் பண்ணுமா, இல்ல ட்ரையாங்கிள் மாதிரி மேப் பண்ணுமா, பென்டகன் மாதிரி மேப் பண்ணுமா, சர்க்கிள் மாதிரி மேப் பண்ணுமா, இல்ல ஃப்ரீயா அன்மேப்டா இருக்கலாமா, எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி. மேப் ஆப்ஷன் ஆல்ரெடி இப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் இதுல பாத்தீங்க. இப்போ நம்ம இன்டராக்டிவ் மோட்ல இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல எது வேணா நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா அன்மேப்ட் ஆயிரும். ஓகேவா? ஆட்டோ டிசைட் வந்து அதுவாகவே சூஸ் பண்ணிக்கும், சாஃப்ட்வேரே சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் செட் சர்ஃபேஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஐகான் இருக்கு. அது வந்து எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ அன்மேப்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதை மாத்தணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஐகானை மட்டும் கிளிக் பண்றேன். ஸோ ரெக்டாங்கிளா மாறிடும். ஸோ இப்போ நான் மெஷ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி அது மேப் பண்ணிருக்கு மெஷிங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் டாகிள் ஆப்ஷன் போயிட்டு இந்த டாகிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்ப ட்ரையாங்கிள்ஸா மேப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பென்டகனா மாத்தலாம், சர்க்கிளா மாத்தலாம், எது வேணா நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? இது வந்து பென்டகன்ல இருக்கு, சர்க்கிள்ல இருக்கு, இது ஆட்டோ டிசைட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க எதுல வேணா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீ மேப் வைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா அலைன் பண்றது, மேப் சைஸ் அப்படின்னா சைஸ் வந்து யூனிஃபார்மா மெயின்டைன் பண்றது, ஸ்கியூ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன எரர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ ஸ்மூத்திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா போற அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு யூனிஃபார்மா மெஷ் ஃப்ளோ லைன்ஸ் வரதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்மூத்திங் ஆப்ஷன் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மெஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இன்டராக்டிவ் மோட்ல வைக்கும் போது செகண்டரி பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும், இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மெஷ் முடிஞ்சிருச்சுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க மல்டிபிள் சர்ஃபேசஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நம்ம மறுபடியும் பிரைமரி பேனலுக்கே வந்துடுறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்மெஷ்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அன்மெஷ்ட் அப்படிங்கும் போது நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் மெஷ் ஆகாத பார்ட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகும் மொத்தமா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் யூ கேன் செட் தம் அஸ் அ சிங்கிள் மெஷ். என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்ஃபேஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆப்ஷன். ஓகே. ஸோ மறுபடியும் நான் மெஷ் ஸ்டைலுக்குள்ள போறேன். பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சைக்கிள் யூ ஹேவ் ஐகான்ஸ்.
ஸோ இப்போ நீங்க திருப்பியும் எலிமெண்ட் டைப்பை மாத்தணும் அப்படின்னா தாராளமா மாத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சர்ஃபேஸ்ல வந்து நான் ட்ரையாங்கிள்ல மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் ஒன்லி இதுதான் பண்ணோம் அப்படின்னா செட் சர்ஃபேஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள்ஸ் மாத்திட்டேன், அதுக்கப்புறம் மெஷ் கொடுத்தேன். ஸோ அந்த சர்ஃபேஸை மட்டுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சர்ஃபேஸுக்குமே அந்த சிம்பிள்ஸ் பார்க்கலாம். அந்தந்த சிம்பிள்ஸுக்கு போயிட்டு நீங்க ரெஸ்பெக்டிவா போயிட்டு எலிமெண்ட் டைப் மாத்தலாம், இல்ல மெஷ் மெத்தட் மாத்தலாம், இல்ல இந்த ஆப்ஷன்ஸ் மாத்தலாம். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இது வந்து சன் பயஸ்ல மேனுவல்ல நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ரிமெம்பர் இதுல வந்து நமக்கு இன்டராக்டிவ் மோட் இருக்கணும். ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து நாம பார்க்கலாம்.